ஓம் சாந்தி. சிறு குழந்தைகளுக்கான ஆன்மீக பயணம். இன்னைக்கு 7வது நாள் கிளாஸ். மற்றவங்களுக்கு உதவுறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம்தான் நம்ம லைஃப்பில் நம்ம அடையக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஒரு தடவை நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம், எடுத்துக்கிட்டோம்னா, அப்போது வாழ்நாள் முழுக்க நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கண்டுபிடிப்போம். நமக்குள்ள நிறைய இரக்கம் ஏற்படும், அனுதாபம் ஏற்படும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தானாக அந்த மனசு ஏங்கும். அப்போது நமக்குள்ள இந்த ஒரு சக்தியை டெவலப் பண்ணிக்கணும். நமக்குள்ள இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நமக்குள்ள நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம பாசிட்டிவான ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால நிறைய புது கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய சோல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்கும். அது நம்ம ஃப்ரெண்டுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம். அப்போது நம்ம ஒரு அன்போடையும் அக்கறையோடையும் தான் இந்த உதவி இருக்குது. அன்போட அக்கறையோட ஒரு உதவியை நம்ம செய்யும்போது நமக்கு நிறைய நியூ பாண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவுறதுல நம்மளை வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே ஒவ்வொரு விதமான உதவி தேவைப்படுது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும். அதாவது நான் மற்ற ஆத்மாக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த இரக்கம் நமக்குள்ள இருக்கும்போது மற்ற ஆத்மாக்களை நம்ம தானாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அதில் நம்ம கல் விட்டு எரியிறோம் அப்படின்னா அந்த குளத்தில் என்ன ஆகும்? ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். அதாவது அந்த கல்லை வீசும்போது அந்த தண்ணியை சுற்றி வளையங்கள் நிறைய வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உதவி கூட. நம்ம ஒன்ஸ் ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோன்னா அவர் வேற யாருக்காவது உதவி செய்வார். அப்போது இது முழு உலகத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, அவங்களா உங்களுக்கு தானாக உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த ஒரு பர்சனை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்கள் நோட் எடுத்து அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதுங்க. நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, அவங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஸோ அந்த டைம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணியிருப்போம். நமக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும். இவங்க நமக்கானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். நமக்குள்ள ஒரு புது எனர்ஜி கிடச்சிருக்கும். அதாவது கேட்காமையே ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் எதிர்பார்த்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக அந்த நபர் உங்ககிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் நீங்கள் கேட்காமையே அவர் உங்களுக்கு ஹெல்ப் செஞ்சார். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான மெமரி. ஒவ்வொரு ஆத்மாக்கள் நம்ம ஒரு பாண்டேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அப்போது அந்த சேவையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. கேட்டு செய்கிற ஒரு உதவி, அந்த வார்த்தைகளை விட கேட்காம செய்யக்கூடிய அந்த உதவி ரொம்ப பெருசு. அதுதான் நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய மெமரியில் எப்போவுமே இருக்கும். ஒரு தடவை ஒரு கிச்சனில் ஒரு சின்ன சேட்டிங் நடக்குது. ஒரு ட்ராயருக்குள்ளே நிறையா கிச்சன் செட்ஸ் இருக்குது. அந்த கிச்சன் செட்ஸுக்குள்ளே ஒரு சேட்டிங் நடக்குது. மனுஷங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, நைட் நேரம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சேட்டிங்கை யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான்னா கரண்டி. அந்த கரண்டி சொல்லுது, நான் ரொம்ப பெருசாக இருக்கேன், எல்லாரும் என்னை தான் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னை பரிமாறுறதுக்கு மனுஷங்க யூஸ் பண்ணலைன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி கரண்டி சொல்லுது. அடுத்ததான் கத்தி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ரொம்ப ஷார்ப்பாக, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் தான் ரொம்ப தைரியமானவன், என்னை வச்சு தான் காய்கறி பழங்கள் எல்லாமே கட் பண்ணுறாங்க, நான் இல்லாமல் சமையலே சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஃபோக் பல்லு காட்டி சிரிச்சுட்டே சொல்லுது, என்னை வச்சு தான் அழகாக சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாப்பாட்டில் உயர்ந்த சாப்பாட்டு வகைகள்லாம் மக்கள் என்ன தான் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஃபோக் சொல்லுச்சு. அடுத்து தட்டு சொல்லுது,
உங்களோட சர்வீஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் நான் இல்லாமல் சாப்பாடு எப்படி வந்து மனுஷங்க சாப்பிடுவாங்க? நான் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு டேபிளுக்கே வரும். என் மேலே சாப்பாடு வச்சு தான் மனுஷங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ நான் தான் உங்கள் எல்லாரையும் விட பெரியவன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இவங்கெல்லாம் இப்படி சேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்பூன் வந்து அமைதியாக ஒரு ஓரத்தில் படுத்துட்டு இதை வந்து பார்க்குது. அப்போது அந்த பெரிய கரண்டி சின்ன ஸ்பூனை வந்து டீஸ் பண்ணுது. ஆமாம் சின்ன ஸ்பூனை, நீ என்ன சர்வீஸ் பண்ணுற, நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்பூன் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருந்தது. அடுத்த நாள் காலையில் அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வராங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப பசி, அந்த குழந்தை வந்து அழுகுது. அவங்க அம்மா சீக்கிரமாக வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அப்போ அது குழந்தைக்கு கொடுக்கணும் இல்லையா? உடனே அவங்க வந்து அந்த சின்ன ஸ்பூனை தான் எடுத்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டுறாங்க. அந்த குழந்தையும் பசி தீர சாப்பிட்டுட்டு நல்லா சிரிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த மீதி இருக்கிற கரண்டி, பிளேட்டு, ஃபோக்கு, கத்தி இது எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி சாயந்தரம் நேரம் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வயசானவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்போது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டானிக்கை வந்து மெஷர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன ஸ்பூனை தான் எடுத்து அந்த டானிக்கை மெஷர் பண்ணி அந்த வயசானவருக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி மனுஷங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. அந்த ட்ராயருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிச்சன் செட்டுக்கு வந்து பேசிக்கிறாங்க. அப்போது அந்த பெரிய கரண்டி சின்ன ஸ்பூன் கிட்ட போய் சொல்லுது, நான் வந்து பெருசாக இருக்கலாம், என்னை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக மனுஷங்க யூஸ் பண்ணலாம், ஆனால் உன்னை தான் வந்து மனுஷங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு. அதே மாதிரி கத்தி சொல்லுது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் வந்து நீ தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மற்றவங்களுக்கு. அப்போ தட்டு சொல்லுது, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல், நீ ரொம்ப ஜென்டிலாக இருக்க. அப்போது ஸ்பூன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் வந்து சின்ன ஸ்பூன் தான், ஆனால் எப்போ யாருக்கு என்ன தேவையோ அந்த வகையில் நான் பயன்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதே மாதிரி தான் சேவையில் வந்து பெருசு சின்னதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம வெறுமனே ஷோகேஸ்க்காக எதையுமே வந்து செய்யக்கூடாது சேவை. ஸோ உண்மையான சர்வீஸ் அப்படின்னா நம்ம மனசார மற்றவங்க மேலே இறக்கப்பட்டு யாருக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்தில் கரெக்டாக செய்கிறது. ஸோ சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அதாவது எந்த சர்வீஸ் நீங்கள் வந்து நிறையா சேவைகள் செஞ்சுருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சேவை நீங்கள் செய்கிறத யாருமே நோட்டீஸ் பண்ணலை, அதை வந்து உங்கள் நோட்டில் எழுதுங்க. நீங்கள் நிறையா சேவை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை பல பேர் பார்த்துருப்பாங்க, நீங்கள் அந்த சேவையை பல பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணதை யாருமே இது வரைக்கும் பார்க்கல, அதை வந்து உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதணும். ஆனால் மனுஷங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் மனசு வந்து அதை நோட் பண்ணியிருக்கும் நீங்கள் என்ன சேவை செஞ்சீங்க. அப்புறம் நிறையா மனுஷங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து டைம் கிடையாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு வந்து நிறையா தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குன்னா அதுக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் டைம் எதுவுமே தேவையில்லை. எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்தா போதும், நம்ம யாருக்கு வேணும்னாலும் எந்த மாதிரியான சர்வீஸ் எந்த டைம்லனாலும் நம்மளால் செய்ய முடியும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையா மக்கள் இல்லை யாராவது வந்து அதை நோட் பண்ணுறாங்க, அப்போது அவங்க அதை பார்த்தா கூட உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க. நான் சேவை செய்கிறேன், அதை மக்கள் கவனிக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட சில பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னுடைய சேவையை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது அந்த சமயத்தில் நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த பவுண்ட்ரிஸை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம், மற்றவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. இவன் எப்போவுமே சோம்பேறியாக தான் இருக்கான், இவன் வந்து எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணுறான், ஸோ இவனுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணுறது என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி, இந்த சர்வீஸ்க்கு வேல்யூவே இருக்காது, இந்த மாதிரி மற்றவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்.
அவங்களுடைய இன்னர் வேல்யூ வந்து ஒவ்வொரு விதமா இருக்கலாம். அவங்களுடைய ஒர்த் வந்து வேற விதமா இருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடாது. 4வது விஷயம் ஈகோ. நான் இவ்வளோ சேவை செஞ்சுருக்கேன், ஆனால் யாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணலை, யாருக்குமே நான் பண்ண சேவை தெரியல. இந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஈகோ இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான தடை. அடுத்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அதிசயத்தை ஏற்படுத்த முடியும், என்ன மாற்றத்தை நான் கொண்டுட்டு வர முடியும், இந்த மாதிரி நம்மளை நாமளே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா உதவி செய்யறதுக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டியும் தேவையில்லை. நம்ம அந்த கதையில் பார்த்தோம் இல்லையா, கரண்டி தட்டு அந்த மாதிரி நிறையா வந்து தற்பெருமை அடிச்சுது. ஆனால் அந்த சின்ன ஸ்பூன் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி தேவையோ அந்த சின்ன ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் சரி மற்றவங்களையும் சரி நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஸோ சேவைக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள்னா இந்த விஷயங்கள் தான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக கிராஸ் பண்ணி வரணும். இன்னொரு விஷயம், சேவை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பாக நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டா நம்ம எந்த டைமில் நம்ம ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி எந்த ஒரு லேக்கிங்கும் இல்லாமல் நம்ம நிறையாவே வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை, நான் எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து நம்ம மைண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறோமோ அப்போ நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தியும் வந்து அதிகப்படுத்துறோம். நம்ம சொல்லப்போனா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குனா கூட அதுவே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். அதனால நமக்கு எல்லார் மேலேயும் நம்ம இரக்கம் காமிக்கணும், அவங்களுக்காக ஒரு நல் உணர்வுகள் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நீங்க பண்ணலாம். யாராவது உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்க பேச்சை வந்து நீங்க கவனம் கொடுத்து கேட்கலாம். யாராவது உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து உங்களுடைய அட்வைஸ் எதிர்பார்க்குறாங்க, கைடன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அனுதாபங்கள் வந்து நமக்கு எல்லோர் மேலேயும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த இரக்கம், அனுதாபம், உதவி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நம்ம அதை பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இரக்கம் காமிக்கிறது, உதவி செய்யறது அப்படி இருக்கக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நம்ம செய்யக்கூடிய உதவி, எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யக்கூடிய உதவி தான் வந்து ஒரு ப்ராப்பர் வேயா இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க தானாவே முன்னாடி போங்க. உங்களுக்கு நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகளை. இந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கான ஆக்டிவிட்டி என்னன்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ், அதாவது நீங்கள் தினமும் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸாக இருக்கலாம், அது வந்து ரொம்ப ஈஸியான சர்வீஸாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு சர்வீஸை பற்றி நீங்கள் யோசிங்க, அதை வந்து உங்கள் நோட்டில் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை தினமும் வந்து வயசானவங்களுக்கு கொண்டு போய் ஒரு தண்ணி கொடுக்கறது, இது கூட ஒரு சர்வீஸ் தான். இது ரொம்ப ஈஸி சர்வீஸ். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் தினமுமே நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ், அதை வந்து திங்க் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அடுத்து எப்பவும் போல் ஒரு பறவை பேப்பர் பேர்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதை கிரியேட் பண்ணி அதில் இன்னைக்கான குணம் என்னென்னா, ஐ எம் அ சர்வீசபிள் சோல், நான் சேவை செய்யக்கூடிய ஆத்மா. அந்த பேப்பர் பேர்டில் வந்து நீங்கள் இதை எழுதணும். அடுத்து இன்னைக்கு உங்களுக்கான ஜேர்னல் என்னென்னா, நீங்கள் இன்னைக்கு என்ன சேவை செஞ்சீங்க அதை எழுதி யாருக்கு செஞ்சீங்க, அதை செய்யும் போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பாராட்டும் வாங்காம எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க செஞ்சீங்களா, இது வந்து உங்களுடைய ஜேர்னல்ல நீங்க எழுதணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணலாம். உங்க கண்களை மூடுங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, மூச்சு இழுத்து விடுங்க. நான் சக்திசாலியான ஆத்மா, நான் புனிதம் நிறைந்த ஆத்மா, எனக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கு, அந்த குணங்களை என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
இப்போ நான் சிவ் பாபா கிட்ட போகிறேன். அவர்கிட்ட என்னென்ன சக்திகள் இருக்கோ அந்த சக்திகள் எல்லாம் எனக்குள்ள நிரப்புறாரு. என்கிட்ட இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு. எல்லா நேரங்கள்லையும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். சிவ் பாபா என் மூலமாக என்னவெல்லாம் சேவை செய்ய நினைக்கிறாரோ அந்த சேவைக்கு நான் ரெடியாக இருக்கேன். நல்லது. ஓம் சாந்தி.